வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்தல் பல கட்டங்களாக நடக்கும் தமிழ்நாட்டில். அப்போ உங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் ஒரே கட்டமாக நடத்துங்கன்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அதில் திமுககாரன் போய் வேலை பார்ப்பான். 4 கட்டமாக நடக்கும். முதல் கட்டத்தில் ஒரு ஒரு இது ஒரு 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 50 தொகுதியில் நடக்குதுன்னு வைங்க. மீதி தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த 50 தொகுதிக்கு வர வச்சுருவான் திமுககாரங்க. கருணாநிதி வர வச்சுருவார். வர வச்சுட்டு இங்கே பூரா கள்ள ஓட்டு போட்டு அடுத்த ஒரு கட்டத்தில் 50 இடத்துக்கு நடந்தால் இந்த கள்ள ஓட்டு போட்டவெல்லாம் அடுத்த 50க்கு போவான். இது மாதிரி 4 கட்டமாக நடந்தால் அந்த கள்ள ஓட்டு ஒரே ஆள் இவங்களே ஒவ்வொரு இடமா போய் போடுவான். இதை எம்ஜிஆர் காலத்திலே கண்டுபிடிச்சி எம்ஜிஆரே எதிர்த்தார். ஒரே கட்டமாக நடத்துங்கப்பா, கள்ள ஓட்டுக்கு இவங்க பூரா ஆளுக்கு ஒவ்வொரு இடமா கொண்டு போவாங்கன்னு ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க. அதனால் இந்த கூட்டத்துக்கு பல கட்டங்களாக நடத்தினா ரொம்ப வசதி. எல்லாம் இங்கே தொகுதி மாதிரி தொகுதி போய் கள்ள ஓட்டு போடுறது. ஆனால் இப்போ தான் சாரை பூரா தூக்கிட்டாங்களே, கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. செத்தவெல்லாம் போயிட்டான்ல, இந்த இடம் மாறினவெல்லாம் இல்லை. இப்போ அதில் ரொம்ப திருமாவளவன் சொல்கிறார், ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான முறை இது. பல பேர் வாக்கு பறிக்கப்பட்டு விட்டதான். செத்தவன் வாக்கை பறித்தா பல பேர் வாக்கு பறிக்கப்பட்டு விட்டதுன்னா, இடம் மாறி போனவன் வாக்கை பறிச்சுட்டா இடம் மாறினவன் உண்மையிலே இருந்தால் அவங்க தான் பிப்ரவரி 17 வரை அவகாசம் கொடுத்தாங்களே. 97 இருந்தது, 97 லட்சம் வாங்கய்யா, இது நாங்கள் நீக்கிறதுலேருந்து தப்பு இருந்தால் உண்மையிலே வாக்காளர்கள் இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னீங்க அப்படின்னு கொண்டு சொன்னாங்க. ஒருவே ஆதாரத்தை கொண்டு வரல, அதனால் நீக்கினாங்க. இப்போ வசதி இவங்களுக்கு போச்சு. 75 லட்சம் கள்ள ஓட்டு போச்சேன்னு தான் கற்றுனாங்க. அதனால் இப்போ 3 கட்டம் 4 கட்டம் 3 கட்டம் வைக்காமல் ஒரே கட்டமாக வைக்கிறதுனால மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் இந்த பசங்க கள்ள ஓட்டு போட முடியாது. சரி, அதனால் வந்துடுச்சு. இப்போ தான் வந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்தோடனே 4 எஸ்பியை மாற்றிருக்காங்க. கரூர் எஸ்பியை மாற்றிருக்காங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க, நிர்வாகத்திட்ட ஒரே இடத்துல இருக்கிறவனெல்லாம் மாற்றுன்னாங்க. இவன் எல்லாம் திமுககாரனுக்கு சாதகமாக இருக்கிறவன் பூரா எஸ்பி எல்லாம் மாற்றாமல் வச்சுருந்துருக்கான். இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்தோடனே கரூர் எஸ்பி, நாகப்பட்டினம் எஸ்பி, விருதுநகர் எஸ்பி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. 4 மாவட்டங்களை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா, இன்னும் நிறைய திமுக மாவட்ட செயலாளர் பூரா போலீஸில் பெரிய பதவியில் இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். டிஜிபி இன்சார்ஜுன்னு ஸ்டாலின் போட்டார். அவர் நல்ல மனிதர் வெங்கட்ராமன். ஆனால் இவர் போட்ட உடனே இப்போ அவங்க திமுக முத்திரை குத்தப்பட்டவங்க தானே, அவருக்கு முழு நேரம் டிஜிபி கொடுக்கல. பொறுப்பு யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும், முதல்ல 3 சீனியருங்க இருக்காங்கல்ல, கொடுக்காம தடுத்தாங்க. அதில் ஒரு ஆளை பொறுப்பு டிஜிபின்னு எலெக்ஷன் டைமில் போடணும். அப்போ தான் நியாயமாக நடக்கும், தேர்தல் நடுநிலைமையாக நடக்கும். இன்னும் நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களை எதிர்க்க வேண்டிய இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்றுக்குமே லாய்க்கலையா? நீ எங்களுக்கு தெரியுது இதான அதிகாரிகள் இருக்காங்கன்னு. ஒருத்தராச்சும் ஒரு புகார் கொடுக்குறீங்களா? இந்த 4 பேர்த்துக்கு நீங்கள் எவனாச்சும் யாராச்சும் புகார் கொடுத்தீங்களா? இந்த 4 எஸ்பியை மாற்றணும்னு சொல்லி எந்த ஒரு என்டிஏ தலைவராச்சும் புகார் கொடுத்தீங்களா? அப்போ என்ன நீங்கள் எலெக்ஷனை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதிராக இங்கே சதி திட்டம் நடக்கும், காவல்துறை வச்சு ஸ்டாலின் பண்ணுவாருங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாதா உங்களுக்கு? இப்போ அவங்களாம் மாற்றிருக்காங்க. இன்னும் மாற்ற வேண்டிய ஆட்கள் நிறையா இருக்குது. நான் காரணத்தோடு தான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் இருந்தால் மிகப்பெரியதாகும். அவங்கெல்லாம் மிகவும் நெருக்கமானவர்கள். எலெக்ஷன் டைமில் ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னால் உடனே செய்வாங்க. அவங்களெல்லாம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அவர்கள் ஆட்சி காலத்தில் பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடாது. இந்த 2 மாதத்தில் தூக்கி போடுங்க. நடுநிலை அதிகாரிகள் யாரையாச்சும் போட்டு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் சொல்கிறது. என்டிஏக்காரங்க தலைவர் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. என்னென்னு தெரியாதுல்ல, இந்த நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் என்னத்தை போய் யார்கிட்ட போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம தான் கத்தணும். விஜய்னா அவர் புதுசு, அவருக்கு தெரியாது இந்த இவங்க அதிகாரி. நீங்கள்லாம் பழைய ஆளுங்களாச்சே, உங்களுக்குமா தெரியல? நான் பேர் சொல்லி தான் சொல்லணும் இந்த அதிகாரிகளை மாற்றுவோம். அது உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் இந்த 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு கூட தெரியலையா?
யார் எந்த அதிகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதனால் இன்னும் மாற்றம் தேவை, இன்னும் சில அதிகாரிகள் மாற்றம் தேவை. அப்போது நான் இது நியாயமாக நடக்கும், தேர்தல் விதிமுறைகள் நியாயமாக நடத்தப்படும் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷனை பற்றி தேதியில் முக்கியமான விஷயம். இதுக்கிடையில் இன்றைக்கி அண்ணா நகரில் என்ன கூத்து நடக்குதுன்னா, அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர், திமுக எம்எல்ஏவாக இருக்கிறவர், அவர் கொண்டாந்து பரிசு பொருளாக குவிச்சிட்டார். லஞ்சம் வாங்கின பணம் பூரா இங்கே குவியுது. இந்த வீடியோவை பாருங்க. இதை பூரா கைப்பற்றியிருக்கான் தேர்தல் கமிஷன். அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல இதே மாதிரி எங்கெங்கே இலவசமாக கொடுக்குறானோ ஓட்டை வாங்க திமுக காரங்க, அங்கே பூரா போய் பிடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். ஆனால் நல்ல விஷயத்தில் ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எலெக்ஷன் கமிஷன். விசில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மூட்டையில், விசிலை போய் பிடிக்கிறான். விசில் இலவசத்தில் வராது, அது தேர்தல் சின்னம். தேர்தல் சின்னத்தை கொடுக்குறதே இதுவரை எந்த தேர்தல் கமிஷனும் கைப்பற்றினதாக சரித்திரம் இல்லை. நான் கேட்குறேன், ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் நின்னார். அப்போ என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு தொப்பி சின்னம் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு தொப்பி ஃப்ரீயாக கொடுத்தாரு. எல்லாம் தலையில் தொப்பியை வச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கி தேர்தல் கமிஷன் போய் தொப்பியை பறிமுதல் பண்ணீங்களா? அது தேர்தல் சின்னம். அதே இது குக்கரை கொடுத்தா பறிமுதல் பண்ணலாம். குக்கருங்கிற சின்னம் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சின்னம், அது விலையும் அதிகம். இந்த விசில் இன்னும் ஒரு ரூபா இருக்கும் ஹோல்சேலில் வாங்கினா. அதை பிளாஸ்டிக் விசில், அதை கேன்வாஸ் பண்ணுறதுக்காக போய் கொடுக்குறான்னா பெரியவங்க மாதிரி அதை போய் கைப்பற்றிருக்கான் தேர்தல் கமிஷன். காமன் சென்ஸ் வேணும்ல அதிகாரிகளுக்கு. அதனால் விசிலெல்லாம் கைப்பற்றாதீங்க, பரிசு பொருட்களை கைப்பற்றுங்க. அது யார் கொடுத்தாலும் சரி, அதில் விதிவிலக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு அப்பப்போ புத்தி சொல்லணும். ஏன்னா பாருங்களேன், மே மாதம் 4ஆம் தேதி தான் எண்ணிக்கை வச்சுருக்கான். மே மாதம் 10ஆம் தேதியோடு முடிஞ்சு போகுது பதவிக்கு. இது இவங்க பதவிக்காலாம் ஒரு 6 நாள் லேட் பண்ணியிருந்தால் மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி இங்கே கொண்டு வந்து தான் தேர்தல் நடத்தியிருக்கணும். தேர்தல் கமிஷன் இந்த லட்சத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்கான். ஒன்று நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. டிஎன் சேஷன் இருந்தார் தேர்தல் கமிஷனராக, பிடிச்சி ஆட்டினார். சட்டத்தின்படி எல்லா கட்சியும் பயந்தான். இன்றைக்கி பயப்பட சொல்லுங்கள் கட்சியை, எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரியும். ஸ்டாலின் இதிலிருந்து காரிலிருந்து இதை அகற்றிட்டாங்க, தேசிய கொடியை அகற்றிட்டு திமுக கொடி வச்சுட்டாங்க. ஏன்னா சிஎம்மாக முதலமைச்சராக இருக்கிறவர்கள்லாம் தேசிய கொடி வைக்கணும். இப்போ இவர் முதலமைச்சருங்கிறது இல்லை, கட்சி தலைவர் தான். நியாயமாக அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லி தான் தேர்தல் நடத்தணும். அப்போ தான் உருப்படும் நாடு. எந்த அரசியல்வாதியும் வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தல் நடத்தினீங்கன்னா நாடு உருப்படாது. யாரும் மனசாட்சியுடன் செயல்படுபவர்கள் இல்லை. அதனால் இப்போ அவர் அரசியல் இதை எடுத்துட்டாங்க, தேசிய கொடியை அவர் காரில் இருந்து திமுக கொடி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், திமுக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த அந்த பழைய 5 வருஷத்துலேயே அவருடைய தேசிய கொடியை அகற்றி இருக்கணும். ஏன்னா இவர்களெல்லாம் தேச விரோத கட்சிகள். அன்னைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னவங்க அவங்கெல்லாம் தேசிய கொடியை அவமானப்படுத்தியவர்கள். சுதந்திரம் அடைந்த அன்று தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றிய கூட்டம் இது. அதனால் நியாயமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த அந்த 5 வருஷத்துலேயே அவர் காரில் தேசிய கொடியை அனுமதிச்சிருக்கவே கூடாது. இதே திமுக கொடியை வச்சுக்கங்கன்னு இருக்கும். யார் யாருக்கு நாட்டுப்பற்று இல்லையோ அவர்களெல்லாம் தேசிய கொடியை சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்க இதில் தேசிய கொடியை வச்சிங்கன்னா அதுவே தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம். ஏன்னா கொடி காத்த குமரன், கொடியை காக்கணுங்கிறதுக்காகவே உயிரை விட்டவன்லாம் இருக்கான் இதில். அந்த மாதிரி கொடியை காப்பதற்கு உயிரை கொடுத்த நாட்டில் அந்த கொடியை எதிர்த்தவன் கருப்பு கொடியை போட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் தேசிய கொடியை இதுவரை அவங்க உபயோகப்படுத்த விட்டதே தப்புங்கிறது தான் என்னுடைய சொந்த கருத்து. அதுக்கப்புறம் எலெக்ஷன் இது விடணும். அடுத்து விஜய் என்ன பண்ணிட்டாரு?
நேற்று போனார் டெல்லிக்கு, சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டார். சிரித்து கொண்டே கையாட்டிக்கிட்டு வெளில வந்தார். உடனே பத்திரிக்கைக்காரங்க பூரா போய் நயினார் நாகேந்திரன்ட்ட போய் கேட்குறான். என்ன நயினார் நாகேந்திரன் கேட்குறேன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களே, விஜய் சிரிச்சுட்டே வந்தார், அதுக்கு என்ன அர்த்தம்? நயினார் நாகேந்திரனுக்கு என்னப்பா தெரியும்? சிபிஐ விஜய் இது இந்த கேஸ் எதை கேட்டாலும் தெரியாத அவருக்கு எதுவுமே தெரியாது. திரிஷாவை விட்டு விஜய் வெளியில் வர வேண்டும்னாரு. அப்போவே என்னென்ன சொன்னாங்க, இது அநாகரிகமான அரசியல். அதுக்கப்புறம் விஜய் திரிஷாவோட போனாருங்கிறது வேறு, விழாவுக்கு போனார். ஆனால் அரசியல்வாதிகள் நாகரிகமாக பேச கற்றுக்கணும். யாரோடையும் கூட போகிறாங்கன்னு திரிஷா விட்டு வெளில வரணும்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா? இவர்கள் தான் கேட்குறேன், நயினார் நாகேந்திரன். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுன் மன்னிப்பு கேட்கணுமா? ஆதவ அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. நானும் பார்த்தேன். ஆதவ அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார். எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னா, ரஜினிகாந்தை பயமுறுத்தினாங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு ரஜினிகாந்தை பயமுறுத்தினாங்கன்னு சொன்னால், ரஜினிகாந்தை யார் பயமுறுத்தினாங்களோ அவங்க தான் இது உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரணும். அவங்க பிரச்சனைக்கு வந்தாங்களா? நாங்கள் எங்கேயா பயமுறுத்தணும்னு சொன்னாங்களா? உங்கள் நயினார் நாகேந்திரன் தான் கேட்குறேன். இல்லை, ரஜினிகாந்தே சொன்னாரா என்னை யாரும் பயமுறுத்தலை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தே சொன்னாரா? ரஜினிகாந்தும் சொல்லலை. அப்படி எதை வச்சுக்கிட்டு ரஜினிகாந்துக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு நீங்கள் என்ன ரஜினிகாந்துக்கு பவர் ஆஃப் அட்டானியா, பவர் ஏஜென்ட்டா? நீங்கள் போய் அவருக்காக ஆதவ அர்ஜுன் மன்னிப்பு கேட்கணும். ஒரு பொருத்தமாக பேச வேணாமா அரசியல் தலைவர்கள் எல்லாம்? அதனால் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, விஜயை சிரிச்சுட்டு வந்தார், அப்போ உள்ளுக்குள்ளே என்னமோ நடந்தது. நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியல. உண்மையில் நடந்ததை நான் சொல்கிறேன். விஜய் இந்த தடவை விசாரணைக்கு போகும்போது கூட அவருக்கு மனசில் ஒரு பயம் இருந்தது. இதை மத்திய அரசாங்கம் ஒரு அரசியலாக்கிடுவாங்களோ. பாதிக்கப்பட்டவர் இவர். விஜய் கைது செய்யப்படுவாரானெல்லாம் வந்தது எல்லா ஊடகங்கள்லேயும். விஜய்க்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது இருந்தது, நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், எலெக்ஷன் வருது, அரசியல் காரணங்களுக்காக நம்மளே கைது பண்ணுவாங்களோங்கிற ஒரு பய உணர்வு அவர்கிட்ட இருந்தது. அன்றைக்கி அவர் போகும்போது கூட இதோடு தான் போனார், என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் அங்கே போன உடனே 7 மணி நேரம் விசாரிச்சுட்டு கடைசியாக சொன்னாங்க, விஜய் நீங்கள் போகலாம்னோன்னா அவருக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு. சரி, சதி திட்டம் இதில் இல்லை, நம்மளை போக சொல்லிட்டாங்க. அது அவருக்கு ஒரு குஷி. ரெண்டாவது குஷி என்னென்னா, 2 நாள் இருங்கன்னாங்க விஜய். தேர்தல் நேரம், அவருக்கு இங்கே வேலை இருக்குது. அதனால் அவங்க இல்லை இன்றைக்கி ஒரு நாளே போதும், நாளைக்கு வர தேவையில்லைன்னாங்க. அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் குஷி. ரைட்டு, 2 நாள்னாங்க, நாளை வர தேவையில்லைன்ட்டாங்க, ஒரு குஷி. நம்மளை எதுவும் இது பண்ணலை. ஏன்னா அவங்க கதை கட்டுறதுன்னா என்ன வேணாலும் கட்டலாம்ல. கதை கட்டுறதுன்னா என்ன சொல்கிறாங்க அதில் டிஎம்கேக்காரங்க, அவர் விஜய் வரும்போது இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்கும் சேர்த்து எடுத்தாராம். என்ன அண்ட புழுகம் ஆகாச புழுகம் இப்படின்னா இவங்க தான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது எடுத்தாராம். அதனால் பல இதை சொன்னாங்க. அவரும் பயத்தில் இருந்தார், விட்டாச்சு. நாளைக்கு போக தேவையில்லை, அது ஒரு மகிழ்ச்சி. 3வது என்ன கேட்டார், நீங்கள் திருப்பி என்னை கூப்பிட்றதா இருந்தால் எலெக்ஷன் வர என்னை தாண்டி கூப்பிடுங்க. அப்படி ஒரு வேலை என்ன விசாரித்து தான் ஆகணும்னா சென்னையில் விசாரிச்சுக்கோங்க, இங்கே வந்தால் எலெக்ஷன் வேலைகள் பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சரின்ட்டாங்க. இது 3 அவருக்கு மகிழ்ச்சியை தந்து. இவன் என்ன நினச்சிடுவாங்க, வெளியில் வரும்போது சிரித்தார், எல்லாருக்கும் கையை காமிச்சார், ரசிகர்கள் இருக்காங்க. உடனே இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? அவன் திமுக காரன் பூரா 2 போயிருக்கான்ல, நாளை கழிச்சு அந்த மாஜி ஜெயில் அமைச்சரை கூப்பிட்றாங்கல்ல, அவர் பயந்து விட்டு இருக்கார். என்னடா இவர் சிரிச்சுட்டு வர்றாரு. எப்போவுமே சிபிஐட்ட போய் இவர் சார் அவரை கைது பண்ணுங்கன்னு சொன்னால் வாயை திறந்து சரி பண்ணுறோன்னா சொல்லுவாங்க. மற்றவர்களை பற்றி எப்போவுமே சிபிஐ வாயை திறக்க மாட்டான், வந்தவங்களை பற்றி மட்டும்தான் கொடுப்பான். அதனால் அந்த மாதிரி எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. இந்த கூட்டம் தான் பயந்து போயிருக்கு, ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு. அவன் ஜிபிஐடி எல்லாம் யார் மேலே கேஸை போட்டு என்னத்தை சாதிச்சாங்க? யாரையும் கைது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்களா ஒரு முடிவுக்கு விஜய் செலுத்தி விட்டாருன்னு ஒன்று நிறைய பேர்த்துக்கு வயிற்றை கலக்கிடுச்சு. அதனால் விஜய் சிரித்தது இதுக்கு தான் அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது
என்ன எப்போ பார்த்தா அதில் சில பேர் நியூஸ் எது வருது அதுதான்ப்பா பேச முடியும். விஜய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், விஜய் நியூஸு தான் அதிகம் வருது, அப்போ பேசாமல் என்ன பண்ணுற? சில ஜென்மக்கு திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன கேட்குறேன்னா ஏதாச்சும் அவர் மட்டும் நீங்கள் 15 நிமிஷம் பேசுகிறீங்க. நியூஸ் இருந்தால் 15 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுவோம். திமுக மாநாடு வந்ததுன்னா அதை 10 நிமிஷம் பேசுகிறோமே, ஏன்? அதில் விஷயம் இருக்குது. அது மாதிரி இதில் விஷயம் இருக்குது. அடுத்து விஜய் பற்றி வரும். செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூரில் இருக்கும் 5 தொகுதிகளிலும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. 4 தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி பெறும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். இது உண்மையா? நாங்கள் நம்முடைய சார்பாக கருத்து கணிப்பு வரப்போகுது. கருத்து கணிப்பு இப்போ கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்பு எப்போ கொடுக்கணும்னா எல்லா கட்சிக்கும் கூட்டணி யாருங்கிறது முடிவாகணும். அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் இவங்களை கேண்டிடேட் வேட்பாளரை போடணும். வேட்பாளர்கள் எப்படி, கூட்டணி எப்படி, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் கேன்வாசிங் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் கருத்து கணிப்பு சொல்லணும். அப்போ தான் அது சரியாக வரும். அதனால் இப்போவே நிறைய பேர் கருத்து நம்ம இந்த தேர்தல் நெருங்கும்போது மிகப்பெரிய கருத்து கணிப்பு வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆதாரங்களுடன் கொடுக்க போகிறோம். அவ்வளோ பெரிய இது வரப்போகுது. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கோயம்புத்தூர் 5 தொகுதியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும்ல, உண்மையா? இப்போது எங்கள் கையில் இருக்கும் நிலவரப்படி செந்தில் பாலாஜி சொல்வது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை நீங்கள் போட்டி போட்டது வெறும் ஏடிஎம்கே எதிர்த்து போட்டி போட்டீங்க, பிஜேபியை தனியாக போட்டி போட்டீங்க எம்பியில். அதனால் நீங்கள் இந்த 2 பேர் பிரிஞ்சதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஜெயிச்சிங்க. உடனே நீங்கள் வைக்கிறது தான் இது கோயம்புத்தூர்லேயே உங்கள் கையில் மனப்பால் குடிக்க வேண்டாம். நான் சொல்கிறது ஆதாரங்களுடன். செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, கோயம்புத்தூர் டவுனில் 5 தொகுதி இருக்குது. அதில் கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர் 3 விஜய்க்கு சதவீதம் கூடியிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அதனால் அதிமுக பாஜக இந்த தடவை ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதனால் இந்த 3 தொகுதியிலையும் கோயம்புத்தூரில் திமுக மன்னக்கவும். இது எங்களுக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். விஜய் எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாரோ அதுபடி நீங்கள் மன்னக்கவுவீங்க. அங்கே பாஜக அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் 5 தொகுதியிலையும் நீங்கள் தோற்பது தான் உறுதி. நான் சொல்கிறதுக்காக இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கள் கையில் இருக்குது. இந்த தடவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பல நுணுக்கங்கள் பண்ணியிருக்கோம், செயற்கை நுண்ணுரிமையும் சேர்த்துருக்கோம். பழைய ஓட்டு எவ்வளவு, புதிய ஓட்டு எவ்வளவு, விஜய் பிரிப்பதால் வரக்கூடிய ஓட்டு எவ்வளவு, சாரில் 75 லட்சம் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு தான் இப்போதைக்கு ஒரு இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைத்திருக்கும் இன்றைய தகவல் படி கோயம்புத்தூர் வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர் 3 தொகுதிகளிலும் விஜய் அதிக சதவீதம் ஓட்டை பிரிக்கிறார். அங்கே யார் ஜெயிப்பாங்கங்கிறது இதில் இருக்குது, நெருக்கத்தில் இருக்குது. அதனால் இப்போவே செந்தில் பாலாஜி அவர்கள் கனவு காண்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொன்ன கேள்விக்கு பதில். அடுத்த நாளை கழிச்சு ஜனநாயகன் படத்தை திரும்ப பார்க்க போகிறாங்களாம். இங்கே நடிக்கிற நடிப்பு, அந்த விஜய் ஜனநாயகன் படத்தில் நடித்ததை விட அதிகம் நடிக்கிறான். அது தணிக்கக்கூடிய அதிகாரி அவனை ரிமோட் மாதிரி அங்கேருந்து அரசியல்வாதி ஆப்ரேட் பண்ணுறான். நான் தான் சொல்லல, நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தேர்தல் வரை ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. யார்? மத்தியில் இருக்கிற பாஜக மந்திரி சில பேர் இதில் உடந்தை. அதுக்கு அடுத்தது நம்ம ஆளுங்க தான் சொல்லல, டிஎம்கேல உதயநிதி அவர் உட்காந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அன்னைக்கு போன தடவையே தணிக்கைக்குழு பார்க்கணும், அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு தள்ளி போட்டான். இப்போ இதில் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லைம்மா, இல்லை வேறு ஏதாச்சும்மா, இல்லை பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவான். கரெக்டாக ஏப்ரல் 23 முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓட்டு எண்ணிக்கைக்கு எல்லாமே வெயிட் பண்ண மாட்டான். ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்கிற வரை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுறக்கூடாது. அதுதான் அவர்களுடைய திட்டம். அதனால் நீங்கள் ஜனநாயகன் தணிக்கை குழு பார்ப்பாங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். இப்போதைக்கு ஏப்ரல் 23 வரை அந்த படம் ரிலீஸ் ஆக விட மாட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போங்கய்யா,
இவங்களை நம்பாதீங்கன்னு அவங்க கேட்கல. இதுக்கு இவங்களை நம்பினாங்க, அதனால் இழுத்து கொண்டே போகிறது அப்படிங்கிறது விஜய் பற்றிய அடுத்த செய்தி. அடுத்தது மாறும் கூட்டணி. இப்போ என்னென்னா, ஸ்டாலின் இருக்கார், குழப்பத்தில் இருக்கார், பாவம். அவர் அவர் மருமகம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கார். அந்த தேமுதிகவுக்கு இவர் என்ன கணக்கு போட்டாருன்னே தெரியல. பெண்டுன்னு வச்சுருக்காரு, இத்தனை பேர் கூட்டம் வச்சுருக்காரு. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை. நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கலையா? இத்தனை பேரை வச்சுருந்த ஆளுக்கு அவர் எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரியல. தேமுதிகவுக்கு நம்ம விடக்கூடாது, அவங்க இருந்தால் 17 இடத்துல நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி சபரீசன் போட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நிலவரப்படி எங்களிடம் இருக்கும் கள ஆய்வு மட்டுமல்ல, பல ஆய்வுகளின்படி தேமுதிகவுக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 5 லட்சம் ஓட்டு தான். 5 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு இருப்பது 5 லட்சம் ஓட்டு. இதை எதை வச்சு இந்த சபரீசன் சொன்னாலும் தெரியல. ஸ்டாலின் வந்துக்கிட்டு ஒரு எம்பியை கொடுத்துட்டு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறான்ட்டு. எம்பியை மட்டும் முதல்ல கொடுத்துட்டார், எம்எல்ஏவை பற்றி பேசவே இல்லை. கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, திருமாவளவனை கூப்பிட்டாரு. உங்களுக்கு போன தடவை 6, இந்த தடவை 5. கம்யூனிஸ்டுகள் போன தடவை 6, இந்த தடவை 5ன்னாரு. 2 பேர் என்ன கேட்டாங்க, சரி நாங்கள் 5 வாங்கிக்கிறோம், தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதை சொல்லுங்கன்னா, அவர் பெரிய ராஜதந்திரி மாதிரி ஸ்டாலின் அதை சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்ட்டும் இப்போ திருமாவளவனும் போர்க்கொடி தூக்கிட்டான். அவருக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அதன்படி தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போர்க்கொடி தூக்கி விட்டார்கள் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும். இப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும் விஜய்க்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட உள்ள ஒரு வீக் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் மற்ற கூட்டணி கட்சிகள், உங்களை தேடி வரும் கூட்டணி கட்சிகளை நீங்கள் சரியாக அரவணைக்காமல் விட்டு விடுகிறீர்கள். பல கூட்டணி வாய்ப்புகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அதனால் கம்யூனிஸ்ட்டையும் திருமாவளவனும் தான் சேர்த்துக்கணும். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, அங்கே கொடுத்த 6 இல்லைன்னா இரட்டை இலக்கம் 8 கொடுத்துருங்க. அதனால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவையும் விஜய் கட்சி வரவேற்கணும். அப்போ தான் திமுகவுடைய கூட்டணி பலமோடை. 23 கட்சி வச்சுருக்கான் திமுக. அதில் 10 கட்சி ஜாதி கட்சி, 10 to 13 கட்சி ஜாதி கட்சி. இவ்வளவு கேவலமாக போயிடுச்சு அவங்க. அதுக்கப்புறம் 3-4 மதத்தை அடிப்படையாக வச்ச கட்சி. இப்போ தான் கிறிஸ்தவர்கள் மேலே பாசம் வருது. யாருக்கு? இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். பிஜேபி ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியலையா? முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட நிம்மதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல. இந்த மாநிலத்தில் கொண்டாட முடியலை. என்ன இதை ஆதாரம் கொடுங்க. அது என்ன கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாட முடியலை? பிஜேபி ஆளும் மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட விடாமல் இருந்தால் ரம்ஜானையும் கொண்டாட விடாமல் இருக்கணும்ல, பக்ரீத்தையும் கொண்டாட விடாமல் இருக்கணும்ல. அது என்ன கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடினா? இவருக்கு இஸ்லாமியர்களுக்கு கூட்டணி வச்சுட்டார் 4 கட்சியோட. அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு நமக்கு விழுந்துடும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு விழுகாது. ஏன்னா விஜய் கிறிஸ்டின்கிறதுனால அவங்கள கையில் போடுறதுக்கு ஏதாச்சும் பொய்யும் புரட்டையும் சொல்லி அவங்கள ஏமாற்றணும், மூளைச்செலவு செய்யணும்ன்ட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. கிறிஸ்தவர்கள் அவ்வளவு என்ன ஏமாளிகளா இல்லை முட்டாள்களா? கிறிஸ்டின்ஸில் இருக்கிறவனா நல்லா படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், இதை நாட்டு நடப்பை பார்த்து ஓட்டு போடுறவன். ஒரு கிறிஸ்டின் ஓட்டு உங்களுக்கு விழுகாது. இந்த தடவை 33 லட்சம் கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். 33 லட்சம், 6% இருக்கான். 5.5 to 6% இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அதுலேயும் அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி இடங்களில் அதிகம் இருக்காங்க. சென்னையிலையும் அதிகம் இருக்காங்க. அதனால் அவங்க ஓட்டு இந்த தடவை டிசைடிங் ஃபேக்டர். போன தடவை இந்த 33 லட்சம் ஓட்டில் போன தடவை திமுகவுக்கு எத்தனை லட்சம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விழுந்தது, இந்த தடவை எத்தனை லட்சம் மாறப்போகுதுங்கிறதுக்கு எங்கிட்ட கணக்கு. அது கருத்து கணிப்பில் வெளியில் வரும். அதனால் அது நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுமோங்கிறதுக்காக ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி இருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட விடுவதில்லைன்னு கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல ஏமாந்துடாதீங்க. அப்படியே வந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு உங்களுடைய மதத்தை சேர்ந்த இவர் இருக்கார் விஜய், அவர் குரல் கொடுப்பார். திராவிடத்தை நம்பாதீர்கள் இப்படி தான் சொல்லி சொல்லி ஏமாற்றுவாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க கட்சி ஆட்சியில் பட்ட பாடு 2006 2011
இந்த பாபர் மசூதி இடித்த நாட்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தெரியுமா? சந்தேகத்தின் அடிப்படையில். அப்போ தான் அவர்கள் உணர்ந்தாங்க. ஜெயலலிதா நம்மகிட்ட நேரடியாக அவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன், ராம் ஜென்மபூமிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு பேசினாலும் இஸ்லாமியர்களின் நலனில் ஜெயலலிதா அதிகம் கவனம் செலுத்தினார். விஸ்வரூபங்கிற படத்தில் இஸ்லாமியர்களை பற்றி கமலஹாசன் வந்து சில இதான காட்சிகளை வச்சிருக்காருன்னு ஒன்று இஸ்லாமிய அமைப்புகள் குரல் கொடுக்கல, ஜெயலலிதா குரல் கொடுத்தாங்க. அவங்க இஸ்லாமிய இப்போ கூப்பிட்டாங்க. என்னப்பா இஸ்லாமை பற்றி இவ்வளவு தான் சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களை போய் நம்ம தமிழ்நாடு இஸ்லாமியர்களுக்கு ஒப்பீடு செய்கிறாங்க, சும்மா இருக்கீங்களே, கமலஹாசனை வாயானதெல்லாம் நீக்குனாங்க. அதுதான் உண்மையான சிறுபான்மையினர் பாசம். இஸ்லாமியர்கள் யார்? இந்த நாட்டு மக்கள் தானே, அவங்களும் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே. அப்போ அவர்களுக்கும் ஆதரவாக தான் அரசு இருக்கணும். அது ஜெயலலிதா செஞ்சாங்க. ஆனால் அதே பாபர் மசூதி டிசம்பர் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 5ஆம் தேதி 6ஆம் தேதி, அந்த இதில் பார்த்திங்கன்னா எத்தனை இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தெரியுமா? அதனால் கிறிஸ்தவர்கள் மீது இவர் காட்டும் பாசம் 33 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஓட்டை அப்படியாச்சும் வாங்கணுங்கிற ஒரு இதில் தான். அதனால தான் பொய்யையும் புரட்டையும் அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் போய் ராமதாஸ் அவர்களை வீட்டில் பார்க்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதையும் சொல்கிறேன், தாவேக்கால மிஸ் பண்ணாதீங்க. ராமதாஸை வந்து உங்கள் பக்கம் சேர்த்துக்கங்க. இது இல்லை, அவங்க வந்து எப்போவும் பணம் கேட்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட அவர்களுக்கு வேறு வழி இல்லை, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீட்டு மட்டும் பேசுங்க அப்படிங்கிறது தான். விஜய் ராமதாஸ் ஒரு கோரிக்கை வச்சுருக்காராம். விஜய் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, எனக்கு 17 சீட்டு கொடுங்க. 17 சீட்டும் என்னுடைய அன்புமணி அதிமுகவில் எந்தெந்த தொகுதி 17 கேட்டிருக்காங்க அந்த 17 எனக்கு கொடுங்க. அந்த 17 தொகுதியிலே நாங்கள் நின்று உங்களை தோக்கடிக்கிறோன்னு கேட்டு ஐடியா வச்சுருக்காங்களாம். விஜய் கட்சிக்கு சொல்கிறேன், உடனே உபயோகப்படுத்திக்கங்க. அன்புமணியை இப்போ ராமதாஸை கூப்பிட்டு அவர் கேட்குற சீட்டை கொடுத்து கொண்டு வாங்க. கம்யூனிஸ்டையும் கொண்டு வாங்க, திருமாவளவனையும் கொண்டு வாங்க. அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும். இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு திமுக இப்போ இன்றைக்கி. அதில் என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அதிக சீட்டை வெல்லுன்னு வந்துருக்கு. அது நம்ப தகுந்ததோ இல்லைங்கிறது வேறு. ஆனால் திமுக தோற்கும் அப்படிங்கிறதுக்கு படிப்படியாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அது மக்களுடைய கோபத்தின் பிரதிபலிப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் திமுக வந்து தோற்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை என்டிஏ கூட்டணியும் விஜயும் நன்றாக உபயோகப்படுத்தணும். ராமதாஸை நீங்கள் கையில் போடலன்னா ஸ்டாலின் பணத்தை கொடுத்தோ இதை கொடுத்தோ அவர்களையும் இழுக்க பார்ப்பார். ஆனால் வன்னிய பெருமக்கள் யாரும் இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அதனால் விஜய் அதை உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அதிக வெற்றியை பெற்றுத் தருபவர்கள் யாரோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவிங்கிறார். திமுகவுக்கு அதிக வெற்றியை பெற்று கொடுக்கணுமா, அப்போ தான் மந்திரியாம். அப்படின்னா உங்கள் மந்திரி எப்படி அப்படியா போடுறீங்க? உங்கள் ரெக்கமெண்டேஷன், உதயநிதி ரெக்கமெண்டேஷன், சபரீசன் ரெக்கமெண்டேஷன். சமீப காலமாக சபரீசன் கை ஓங்கிடுச்சான் உதயநிதியை விட. அவரே மனசு கஷ்டமாக இருக்காராம். அதுக்கு அப்புறம் கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன். அப்பப்போ கனிமொழி ஒரு 2-3 சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை வச்சு தான் நீங்கள் மந்திரி பதவி போடுறீங்களே ஒழிய ஜெயிக்கிறத வச்சு யார் அதிக தொகுதி ஜெயிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவின்னு அப்பட்டமான பொய் இல்லையா? நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க, நீங்கள் அதிக தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு வந்து நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பீங்களா? உங்களால் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? உங்கள் பையனை வந்து துணை முதலமைச்சராக போட போகிறீங்க, அவர் அதிக வெற்றியை பெற்று தருவதனால தான் போட போகிறீங்களா? அவர் தொகுதியை அவர் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்க, நீங்கள் உங்கள் தொகுதியை ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்க. அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் அதிக தொகுதியை வெற்றி பெற்றால் தான் கொடுப்பேன்னு சொல்லி பாருங்களேன். அடுத்தது யார்? இவர் அன்பில் மகேஷ் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் அதிக வெற்றி பெற்றால் தான் அவருக்கு மந்திரி கொடுப்பீங்களா? அவருக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி அவருக்கும் ஒரு மந்திரி கொடுப்பீங்க. நேரு ஜெயிப்பார், நீங்கள் மந்திரி பதவி அன்பில் மகேஷ் கொடுப்பீங்க. நேரு அதிக தொகுதி ஜெயிப்பார்னா நீங்கள் சொல்லலைனாலும் அவர் வந்து இதுவரை சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் போட்டு ஜெயிக்க பார்ப்பார். ஏன்னா கைதாகி உள்ளே போகணுமே. உங்கள் ஆட்சி திரும்பி வந்தால் தானே அந்த விஎன்டிசியை லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் வச்சுக்கிட்டு யாரையும் கைது பண்ணாமல் ஏமாற்றுவீங்க.
அப்போ அதுக்காவது தான் செய்யப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காவது கேஎன்எல் வேலை செய்வார். அதனால் நீங்கள் மந்திரி பதவியெல்லாம் எதிர்பார்த்து அவர் செய்ய மாட்டார். அடுத்து இன்னைக்கு மீண்டும் விட்டேன்ட்டார் துரைமுருகன். அவருக்கு 86 87 ஆகுது. அடிக்கடி அப்பளவுக்கு போய் உட்காந்துறாரு. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்காமல் இருப்பீங்களா? அப்போ அவர் அதிக வெற்றியை குவிக்க போகிறாரா? அப்போ அதிக வெற்றியை குவிப்பவர்கள் தான் அதிக மந்திரி பதவின்னீங்களே எப்படி? அதுவும் நடக்காது இல்லை. அடுத்தது உங்களுக்கு இவர் டிஆர் பாலுவுடைய பையன் எடுத்துக்கங்க, டிஆர்பி ராஜா. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்காமல் இருப்பீங்களா? அவர் அதிக வெற்றி பெற்று தருவாரா? அவர் டிஆர் பாலு பையன். அப்படி தானே நீங்கள் மந்திரி பதவி கொடுக்குறீங்க. அதிக வெற்றி பெற்று தருபவர்களுக்கு தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். 1977 யார் அதிகம் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தங்க மோதிரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ எஸ்டி சோமசுந்தரமே அவரும் அந்த பரிசை பெற்றாங்க. அப்படி வேணால் சொல்லுங்கள், மோதிரம் தான். சேகர்பாபு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உங்கள் கிச்சன் கேபினெட் ரெக்கமெண்டேஷன் அவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ கொடுத்துருவீங்க. அவர் சொல்கிற ஆளுக்கு மேயரை கொடுத்துருவீங்க. இப்படித்தான் திமுகவில் உங்கள் அப்பா இருக்கும்போது என்ன நடந்தது? அது அதிக வெற்றி வாங்கி தந்தவங்களுக்கு கொடுத்தீங்களா? எல்லாம் ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன், இவர் மூக்க அழகி ரெக்கமெண்டேஷன், கனிமொழி ரெக்கமெண்டேஷன், ராஜாத்தி அம்மா ரெக்கமெண்டேஷன், தயாளு அம்மா 5 பவர் சென்டர் வேலை பார்த்துச்சா? உங்கள் இதுவே வரலாறு எப்படி தானே? குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்லும் ரெக்கமெண்டேஷனில் தான் மந்திரி பதவியை ஒழிய அதிக தொகுதியில் ஜெயிப்பவர்களுக்கு மந்திரி பதவி என்று ஸ்டாலின் சொல்வதை கேட்டு எந்த திமுக தொண்டனும் சரி, எந்த எம்எல்ஏவும் சரி ஏமாறாதீர்கள். எல்லாம் திமுக எம்எல்ஏக்கு நிற்கிறவன்ட்டெல்லாம் சொல்லிடுறான், பணத்தை வமிக்கிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாம் 5 கோடி 10 கோடின்னு வாங்கிட்டு தோற்று போகாதீங்க, பணத்தை பதுக்குங்கள், அவர் தோற்பது உறுதி அப்படிங்கிறது தான் நம்முடைய இறுதி கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆளுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.